சஸ்பென்ஸ் சார். நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் சிறப்பாக இருந்துச்சு. இது ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் வந்தேன். ரொம்ப சொல்லிடுறேன், எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப கொஞ்சம் எதிர்பார்க்காத முடிவு. நல்லா இருக்கு. ரொம்ப சஸ்பென்ஸாகவும் ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம். ரொம்ப திறமையா இருக்கு. நல்லா இருக்கு. மலையரசன் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. நம்ம விதார்த்து அதோட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. யாருடைய நடிப்பும் வந்து சோடைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ரொம்ப நல்லா செஞ்சிருக்காங்க. உங்க கேரக்டர் நல்லா செஞ்சிருக்காங்க. படம் முழுக்க பேசாமே ரொம்ப வித்தியாசமா விதார்த்து நடிச்சிருக்காரு. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அவருக்கு ரோல் நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப அதிகமா பேசி நம்ம கொஞ்சம் வித்தியாசமா நடிச்சிருக்காரு. அவர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் வரல. நல்லா பேசியிருக்காரு. அவரு நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் சூப்பர். எல்லாமே தேர்வு பூரா நம்ம நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. கலைஞர்களோட தேர்வு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன ஒரு சஸ்பென்ஸா முடிச்சதுனால என்ன சொல்றது எனக்கு தெரியல. இன்னொரு பார்த்தா போய் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சஸ்பென்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கடைசி இந்த மாதிரி முடிவு வரும்னு எதிர்பார்க்கல. வேற மாதிரி முடிவு. ரொம்ப குறிப்பிட்ட ஒரு ஆளை காட்டாம எல்லாத்தையும் 4 பேரையும் காட்டி ஒரு முடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. பார்க்கலாம். ஒரு பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு படம். செம்ம சஸ்பென்ஸ் மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஏன்னா வந்து நார்மலா எல்லா சஸ்பென்ஸ் மூவிலையும் எண்டில் நமக்கு என்ன ரிசல்ட்னு தெரியும். இது நம்மளே கொஞ்சம் திங்க் பண்ண வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஆடியன்ஸே திங்க் பண்ணி ரிசல்ட் எடுத்துட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதனால ஈச் அண்ட் எவ்ரி சீன் நல்லா பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. விதார்த் வந்து பேசாமையே நடிச்சிருக்காரு. அவருக்கு பதிலாக அந்த மனசாட்சி பேசிட்டு இருந்தாங்க. மனசாட்சி சந்தோஷ் பண்ணிட்டு இருந்தாரு. அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு சந்தோஷ். விதார்த்தும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப எக்ஸ்பிரஷன்லயே அவர் எல்லாத்தையும் காட்டிட்டு இருந்தாரு. இவரு கூட இருந்த மனசாட்சி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப பொறுமையா போயிட்டு இருந்தாரு மனசாட்சி. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ஜாலியா பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா கதை எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க சார். சூப்பரா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். 10க்கு 8.5 என்னோட ரேட்டிங் நான் கொடுக்குறேன். ஆடியன்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்றது அவங்களோட விருப்பம். அவ்வளோதான். வேற ஏதாச்சும் நீங்க தான் கேளுங்க, சொல்றேன். என்ன சொல்ல வராங்க? சொல்ல வரேன், த்ரில்லர் மூவி. அவ்வளவுதான். த்ரில்லர் மூவி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அவ்வளவுதான். மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காரு. ராஜ்பதம் நல்லா பண்ணியிருக்காரு. டயலாக் இல்ல, விதார்த் சாருக்கு டயலாக் இல்ல. அந்த விதார்த் சார் வந்து மற்றபடி ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் தெரியும் மைனா பத்திலே. ஓகே. இவர் சந்தோஷ் சாரும் ஜான் விஜய் சாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரோட ரோல் வந்து நல்லா வெயிட்டா இருக்கு. மற்றபடி ஓகே தான். ஓவரால் மூவி ஓகே. ஆடியன்ஸ் கையில கொடுத்துருக்காங்க. ஆடியன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் மூவி பார்த்தோம். அண்ட் லைக் ஜென்ரலா ஒரு மோரலஸ் இப்போ நம்ம லேட்டஸ்டா வந்து போலீஸ் ஃபைண்டிங் ஒரு விக்டிம் அப்படின்ற மாதிரி இல்லாம மர்டரர் அப்படி இல்லாம இது வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஒரு சிங்கிள் என்வாயர்மெண்ட்ல ஒரு கேரக்டர்ஸ் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, ஒரு பர்சன் எப்படி அவங்களோட கேரக்டர்ஸ் வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க டேரக்டர். ஸோ குரோஸ் டேரக்டர். அண்ட் மெயினா சொல்லணும்னா லைக் எவ்ரி அதர் கேரக்டர்ஸ் ஓவர்ஷேடோட் பை சந்தோஷ் ப்ரோ. சந்தோஷ் ப்ரோ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா நீங்க தியேட்டர்ஸ்ல வந்து பாருங்க. அண்ட் நான் விதார்த் ப்ரோக்காக வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் விதார்த் ப்ரோ அவரோட நேச்சுரல் ஆக்டிங். பட் இந்த வாட்டி நான் ஹானஸ்டா சொல்லணும்னா சந்தோஷ் ப்ரோ எல்லாரோட கேரக்டர்ஸையும் ஓவர் ஷேடோ பண்ணியிருக்காங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ். ஸோ வாட்ஸ் வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் தேஜு அஸ்வினிக்கு இது டெபியூ ஃபிலிம் ஐ கெஸ். ஸோ அவங்களுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு டீசென்ட் ரோல் இருக்கு. அண்ட் அகைன் திரிகுன் ப்ரோ சொல்ல வேணாம், வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட். அண்ட் கலையரசன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், எவ்ரி கேரக்டர் இஸ் கனெக்டட் டு த விக்டிம். படத்துல வந்து அவங்க சொல்றது என்னன்னா, நீங்க வரீங்க வந்து அந்த லைக் 2 hours எங்கேஜ்டா இருக்கீங்க. at the end of the film நீங்க கண்டுபிடிக்கணும் who's the killer. so it's again நமக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. so அது it will make us more excited to watch this film. நாள் கழிச்சு ஒரு த்ரில்லர் மூவி பாக்குற ஃபீல் இருக்கு. ஸோ எல்லாருமே அந்த தியேட்டர்ல கண்டிப்பா பார்க்கலாம். படம் வந்து ஃபுல்லா சஸ்பென்ஸா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துன்னு போயிருக்கலாம். ஒரு முழுமை அற்ற படமா இருக்கு. எண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாமோன்னு ஒரு சின்ன வருத்தம் தான். மித்தபடி வேற எதுவும் இல்லை, நல்லா இருக்கு. படத்துக்கு பெருசா எதிர்பார்ப்பு இல்லை. அண்ட் முக்கியமா வந்து ஹீரோ தான் நம்மளுடைய கலையரசன் இருந்தார் படத்துல. அப்புறமா வந்து மைனா படம் ஹீரோ இருந்தாரு. ஸோ அவங்க கிட்ட இருந்தா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தோம். பெருசா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்ல எதுவுமே இல்லை. மியூசிக் எதுவுமே இல்லை ப்ரோ அதுல.